வர ஆகஸ்ட் 17ஆம் தேதி வந்தா இண்டிபெண்டன்ஸ் ஆகி 80 வருஷம் ஆச்சு. நம்ம கண்ட்ரிக்கு இல்ல, இந்தோனேஷியால. டக்குன்னு உடனே போயிட்டு ப்ரோ அது ஆகஸ்ட் 15 அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. வீடியோ கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இந்தோனேஷியால அவங்க நாட்டு கொடி பறக்கும் அப்படிங்கிறது பார்த்தா அதிகமா வந்து நம்ம ஒன் பீஸ்ல வர பயிர் கொடி தான் அதிகமா பறக்குது. இந்த கொடியை கவனிச்ச கரண்ட்ல இருக்கிற கவர்மெண்ட் இதுக்கான அர்த்தத்தை பார்க்கும்போது உலக அமைதிக்காகவும் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடுறதுக்கு விதமா இந்த கொடியை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. அண்ட் இந்த கொடியை வந்து அந்த நாட்டுல எல்லா இடத்துலயும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது டிக்டாக்ல வைரல் ஆகவும் இப்ப நாடு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு, உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு. இதை பத்தி இப்போ ரூல்ல இருக்க கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது உள்நாட்டு சதியா இல்ல வெளிநாட்டு சதியா, மக்களை நம்மளை பிரிக்கிறதுக்காக ஒரு புதுசா ஒரு ப்ளூ பொண்ணு வந்திருக்கு, நம்ம பிரிஞ்சிடவே கூடாது, எப்பயும் ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையும் கொடுத்தாங்க. ஆனிமி இப்ப நம்ம ஊர்ல எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதை விட ஒரு மடங்கு இந்தோனேஷியால ஃபேமஸ். பைரேசி வெப்சைட்ல அதிகமா பார்க்கக்கூடிய மக்கள்ல அங்கதான் நிறைய பேர் இருக்காங்க. என்னிஸ் லாபில லூஃபி கவர்மெண்டோட கொடியை எரிச்சு அவங்களுக்கு எதிராக வந்து வார டிக்ளேர் பண்ணுவான். ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டை இப்போ ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தோனேஷியன் மக்கள். என்ன ரீசன் அப்படின்னு ஃபுல்லா இதுக்கப்புறம் அவங்க சொன்னாதான் தெரியும்.